ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு கனவு இல்ல முனை சேனல். நம்ம பார்க்க போற வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில அமைஞ்சிருக்க வீடு. ஒரு 150 வீடுகளுக்கு மத்தியில அமைஞ்ச வீடு. இந்த வீடு மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியா இருக்காது. ஏன்னா இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு 150 வீடுகள் உள்ள கோவில், பஞ்சாயத்து, வாட்டர் எல்லாமே இருக்கு. இந்த வீட்டோட எலிவேஷன் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பெங்களூர் ஆர்கிடெக்ட்ல பண்ண டிசைன். இது இவ்வளோ பட்ஜெட்ல, இவ்வளோ பிரைஸ்ல, இவ்வளோ பெரிய லேண்ட்ல பண்ண முடியுமானா நம்ம பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா 1600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல 1210 பில்டப்ல பண்ணிருக்க ஒரு 2 BHK வில்லா தான் நம்ம பார்க்க போறோம். 2 BHK வில்லா அப்படிங்கும் போது நீங்க வந்து நார்மலா இருக்க நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட கார் பார்க்கிங்ல இருந்து எல்லாமே வந்து ஹால்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் பிராட் சைஸா இருக்கும். வீடு பார்க்கவே சிம்பிளா எலகண்டா லுக்கா இருக்கும். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் 5.5 கிலோமீட்டர்ல, நம்ம KK நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் 6 கிலோமீட்டர்ல, நம்ம திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைப்பவரா நீங்க? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம திருச்சி KK நகர்ல சுத்தி குடியிருப்புகளுக்கு நடுவுல EB வசதி, குடிநீர் வசதி, டிரைனேஜ் வசதி, அது மட்டுமல்ல மனையை சுற்றி காம்பவுண்ட் வால், இப்படி பல சிறப்பம்சங்களோட அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம CKP ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் the CKP என்க்ளேவ். நம்ம மனையில இருந்து ஸ்கூல், காலேஜ், ஏர்போர்ட், எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல், மெடிக்கல், இது மட்டுமல்ல பேக்கரி, ஷாப்பிங் மால், இப்படி எல்லாமே ரொம்ப பக்கத்துல இருக்கு. என்னடா இவ்வளவு வசதி இருக்கும்னு சொல்றாங்க, எப்படியும் ஸ்கொயர் ஃபீட் 4000 இருந்து 5000 இருக்கும் தானே யோசிக்கிறீங்க. ஆனா அதான் இல்ல. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 2799 மட்டுமே. அதோட வெறும் 1 லட்சம் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும், உங்க இடம் உங்களுக்கு சொந்தம். நம்ம CKP என்க்ளேவோட சிறப்பே சிட்டி லிமிட்ஸ்குள்ளேயே அமைஞ்சிருக்கிறது தான். அதோட 80% லோன் வசதியும் உண்டு. உங்க கற்பனையில இருக்கிற வீட்டை உங்க மனையில நாங்களே நினைவாக்கி தருகிறோம். என்ன வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய ஸ்பேஸ் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து மேல இன்டீரியர் ஒர்க்லயும் ஒரு ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து, கார் பார்க்கிங்லயும் ஒரு ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே நம்ம பண்ணிருக்கிறோம். இதோட சம்ப் கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 4000 லிட்டர்ஸ், சிப்பி டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 5000 லிட்டர்ஸ் எல்லாமே பண்ணிருக்கோம். அது இல்லாம ஸ்டேர் கேஸ்க்கு தனியா ஏரியா நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸ்டேர் கேஸ் வந்து தனியா ஏறி போற மாதிரி இருக்கும். கார் பார்க்கிங்ல இருந்து ஒரு 3 ஃபீட் ஏறணும் அப்படின்னா இந்த வீட்டோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டிகோ சைஸ்ல மாதிரி சின்னதா உங்களுக்கு 6 ஃபீட் சைஸ்ல பண்ணிருக்கோம். இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கார்டனிங் ஏரியா. மேல ஓப்பன் பாருங்க, நம்ம வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். வெயிலோ மழை தண்ணி டைரக்டா வந்து கார்டன் ஏரியா படுற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்க பெங்களூர் ஆர்கிடெக்ட் ஸ்டைல பண்ணிருக்கனால வந்து பெங்களூர்ல மேக்ஸிமம் விழா என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளவர்ஸ் செடி வைக்கிற மாதிரி வீட்டு முற்றத்திலேயோ இல்ல வீட்டு ஓரத்துலயோ அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அது மாதிரி நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். இந்த வீட்டுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா விண்டோஸ் எல்லாமே UPVC விண்டோஸ் தான் கொடுத்துருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெங்களூர் ஆர்கிடெக்ட்ல இப்ப யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வுட் யூஸ் பண்றதுல எல்லாமே வந்து UPVC தான். UPVCக்கும் வுட்டுக்கு என்ன உங்களுக்கு வித்தியாசம் அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ் இருக்கும். UPVC நம்ம வந்து இப்போ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனா ரேஞ்ச் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். அதனால நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்கவே உங்களுக்கு இன்னும் எலிகண்டா சூப்பரா அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் கலர்ல UPVC தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த ஹாலோட சைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12x14 சைஸ்ல பண்ணிருக்கிறோம். வீட்டோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கார் பார்க்கிங், ஹால் எல்லாமே பண்ணியும் நம்ம வந்து இது வந்து இந்த ஏரியா பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் பிளஸ் டைனிங். வீட்டை வந்து ரைட் சைடு போனோம்னா கிச்சன் பிளஸ் டைனிங். இதோட ஏரியா பாத்தீங்க அப்படின்னா 10x16 சைஸ்ல பண்ணிருக்கிறோம். 3 ஃபீட்ல வந்து நம்ம டேபிள் டாப் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 7 ஃபீட் டைல்ஸ் லே பண்ணிருக்கோம். அதே மாதிரி 2 சைடு விண்டோ கொடுத்துருக்கோம். இந்த சைஸ் பாருங்க, இது 4x5 சைஸ், அது 2x4 சைஸ்ல மிக பிரம்மாண்டமா கொடுத்துருக்கோம். நம்ம வந்து உங்களுக்கு காத்தோட்டம் வெளிச்சம் எல்லாமே நல்லா பக்காவா கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல வந்து லாஃப்ட் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கிச்சனுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஏரியா கொடுத்துருக்கோம். மேலேயும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சர்வீஸ் ஏரியா அப்படின்னா இது வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம பண்ணிருக்கோம். சர்வீஸ் ஏரியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட பேக் டோர் இருக்கு. இந்த வழியை நம்ம பேக் டோர்ல அக்சஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி கிட்டத்தட்ட பின்னாடி செப்டி டேங்க் இருக்கு. பின்னாடி கிட்டத்தட்ட 10 ஃபீட் நம்ம காம்பவுண்டும் வீட்டுக்கு 10 ஃபீட் இருக்கு. அந்த 10 ஃபீட் தாராளமா நீங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த சைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 10x10 சைஸ்ல நம்ம தாராளமா பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பெயிண்ட் கலர் கொடுத்துருக்கோம். ஒன்னு வந்து ஒயிட் அண்ட் ஸ்பானிஷ் கலர்ல கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து 10x10 ரூம் சைஸ்ல செல்ஃப்ஸ், கபோர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க இன்டீரியர் பண்ணீங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும். ஏன்னா இன்டீரியர் பண்ணி காமிக்கிற இன்டீரியர் பண்ணா எப்படி இருக்குங்கிற ஒரு வீடியோ கூட நம்ம கிட்ட இருக்கு.
கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வேணும் இந்த இன்டீரியர் பண்ணா அப்படின்னா அதையுமே நாங்கள் உங்களுக்கு யூடியூப் சேனல் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், அதையும் பாருங்க. இப்போ இந்த வீடோட ஹாலு, கிச்சன், டைனிங் ஸ்பேஸ் எல்லாமே பார்த்துட்டோம். மேல வந்து பாருங்க நல்லா ஃபால் சீலிங்ல பாருங்க. ஃபால் சீலிங்ல வந்து நம்ம வந்து வுட் ஒர்க்ல பண்ணாம நம்ம வந்து அந்த காங்கிரீட்லயே மேல ஸ்பாட்லைட் கொடுத்து பக்கமா பண்ணிருக்கிறோம். பாக்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிள் அண்ட் எலிகண்டா உள்ள இருக்கும். உங்களுக்கு ஹால் நல்லா பிரம்மாண்டமா இருக்கும். அந்த ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா டிவி யூனிட், அந்த உங்களுக்கு தெரியுது அந்த டிவி யூனிட் வர ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்துக்குமே அந்த நான் கொடுத்து வச்சிருக்கோம். டிவி யூனிட்லாம் வந்து வுட் ஒர்க்ல பண்ணீங்கன்னா பார்க்கவே வீடு செம்மையா இருக்கும். ஹால்ல இருந்து லெஃப்ட் சைட்ல பண்ணோம்னா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்க அப்படின்னா 10க்கு 11 சைஸ்ல பண்ணிருக்கிறோம். இதே மாதிரிதான் அதையும் சேம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா செல்ஃப்ஸ் அண்ட் லாஃப்ட் எல்லாமே நம்ம வந்து பக்காவா கொடுத்துருக்கிறோம். டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2க்கு 4 வெட்ரிஃபை டைல்ஸ் பண்ணிருக்கோம். இந்த வீட்டில் யூஸ் பண்ணிருக்க எல்லாமே ஒன்லி பிராண்டட் மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம்லயும் மேல சீலிங் வந்து ஸ்பாட்லைட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். பாக்குறதுக்கு நைட் டைம்ல நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். மாஸ்டர் பெட்ரூம்னாலே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அட்டாச் டாய்லெட் பண்ணிருக்கோம் அப்படின்னா சேம் இதுலயே தான் பண்ணிருக்கோம். இதோட சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4க்கு 6 சைஸ்ல பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட். இதுல யூஸ் பண்ணிருக்க எல்லாமே பேரிவேர் பிராண்டு எல்லாமே உங்களுக்கு பிராண்டா இருக்கும். 7 ஃபீட்ல டைல்ஸ் லே பண்ணிருக்கோம். 3 ஃபீட்ல பாத்தீங்கன்னா டபுள் கோட் பட்டி பார்த்து உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி தாராளமா இருக்கும். இதுல கீசர் பாயிண்ட்ல இருந்து ஷவர் பொசிஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து தாராளமா கரெக்டா உங்களுக்கு ஒரு ஓப்பனா கரெக்டா கொடுத்துருக்கோம். இது அது இல்லாம இதுல என்ன எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த க்ளாசெட் இருக்கு இல்லையா, அதுவும் உங்களுக்கு பிராண்டடா பண்ணிருக்கோம். பார்க்கவே உங்களுக்கு பக்காவா நீட்டா இருக்கும். இந்த வீட்டோட ஃபுல்லா பார்த்துட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட காமன் டாய்லெட், அதாவது ஹாலுக்கு பக்கத்துல செகண்ட் பெட்ரூம் போற வழியிலே இருக்கும். அது இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 4க்கு 7 சைஸ்ல பண்ணிருக்கோம். இதோட ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷனுக்கு அந்த இடம் கொடுத்துருக்கோம். கீசர் பாயிண்டா இருக்கட்டும், அதுல மாஸ்டர் பெட்ரூம்ல டாய்லெட் என்னமோ அதே மாதிரிதான் ஒயிட் பிளஸ் ப்ரௌனுங்கிற தீம்ல பண்ணிருக்கிறோம். இதுவுமே உங்களுக்கு காமன் டாய்லெட் தான். நம்ம சைஸ் அளவுல ஒரு அடி ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா காமன் டாய்லெட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக நம்ம தாராளமா பண்ணிருக்கோம். இந்த வீட்டுல எல்லாமே ஸ்பேசியஸா பண்ணிருக்கிறோம். இந்த வீட்டுல எனக்கு பிடிச்ச ஏரியா இந்த கார்டனிங் ஏரியா தான். ஆக்சுவலா பர்சனலா பிடிக்கும். ஏன்னா வச்சு பாத்தீங்க கார்டன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பாக்குறதுக்கு இன்னும் அழகா பிரம்மாண்டமா இருக்கும். இது வந்து நம்ம டிசைன் அதுக்காக டிசைன் பண்ணிருக்கோம். நல்லாவே இருக்கும். இந்த வீட்டுக்கு பக்கத்துல அடுத்து நம்ம 4 பார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே சேம் இதே மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஸ்டேர் கேஸ் ஏரியா. நம்ம கார் பார்க்ல லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா ஸ்டேர் கேஸ் தனியா ஏரியா கொடுத்துருக்கோம். இந்த ஏரியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பழைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீழே இன்வெர்டர் கொடுத்துருக்கோம். இன்வெர்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இன்வெர்டர் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த விண்டோ எல்லாமே வேணும் உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் அந்த வந்து வெளிச்சத்துக்காக கொடுத்துருக்கோம். ஸ்டேர் கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஃபுல்லாவே வந்து டைல் லே பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு ப்ரௌனிஷ் டைல் லே பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி MS கிரில்ல வந்து ஹேண்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்கவே உங்களுக்கு சிம்பிளா எலிகண்டா லுக்கா இருக்கும். இது வந்து நான் சொன்னேன் இல்லையா 150 வீடுகளுக்கு மத்தியில் நம்ம இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் அந்த மேல போனோம் அப்படின்னா இந்த வீட்டோட வியூ பாருங்க. நம்ம வீட்டை சுத்தி எவ்வளவு வீடுகள் இருக்குன்னு பாருங்க. இது ஃபுல்லாவே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான். இது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து மினிமம் உங்களுக்கு. ஸோ மக்களே இந்த வீட்டை நீங்க சைட் விசிட் பண்ணி பார்க்கணும், புக் பண்ணணும்னா மேல ஸ்கிரீன்ல 3 நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது உங்கள் சேனல் கனவு இல்லம் மனை சேனல். உங்களுக்கு திருச்சி இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் இல்ல இந்த மாதிரி வீடு கட்டணும் எதுவா இருந்தாலும் நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு சர்வீஸ் பண்ண நாங்க காத்திருக்கோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். திரும்பவும் சொல்றேன், இது